காசை பற்றின அருமையே தெரியல. குழந்தைக்கு பணம் அப்படின்றத எப்போ நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க? ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சருக்கு நம்ம எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும்? பிபிஎஃப்ல போட்டுறேன் என்னோட காசை, இன்னும் லூஸ் பண்ணுறாங்க சார் இதனால. இப்போ நான் இருந்தே என் குழந்தையோட ஃபியூச்சருக்கு நான் பிளான் பண்ணணும், என் குழந்தை கேட்குறத நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் மாதம் எவ்வளோ சார் சேர்த்து வைக்கணும்? ஒரு காலேஜ் போகிற பையன் வந்துட்டு இப்போ ஒரு வண்டி கேட்குறான் அப்படின்னா வீட்டில் வாங்கி கொடுத்துட்றாங்க, இஎம்ஐயும் அவங்களே தான் கட்டுறாங்க. இது ஒரு கரெக்டான விஷயமா? அது திருப்பி அவரோட பேரில் கடன் வாங்குறது ஒரு பட்ஜெட்டிங்கில் வந்து குழந்தைங்களே இன்க்ளூட் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா? சைல்டு பேரில் ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வீடியோ முழுக்க சைல்டுக்கு எப்படி நம்ம சேவிங்ஸை கற்றுக் கொடுக்குறது அப்படின்றத பற்றி தான் சார் இருக்க போகுது. ஏன் இந்த விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ எங்கள் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெஜாரிட்டி எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, காசை பற்றின அருமையே தெரியல இப்போ வர ஜென்ரேஷனுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் கேட்குறப்பெல்லாம் எங்களுக்கு காசு கிடச்சிருக்கு, நாங்கள் செலவு பண்ணி பழகிட்டோம், ஸோ எங்களுக்கு அந்த அருமை தெரியல. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சார் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு சைல்டுக்கு நம்ம சேவிங்ஸை பற்றி சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா என்ன விஷயம் சார் ஃபஸ்ட்டு பண்ணணும்? எந்த வயசில் கற்று தரணும்? அந்த சைல்டு எப்பெல்லாம் உணர ஆரம்பிக்குதோ அந்த வயசுலேருந்து நீங்கள் கற்று தரணும். ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வந்து பழைய காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹுண்டியில் காசு போடுற ஒரு சிஸ்டத்தை வந்து சொல்லிக் கொடுப்போம். ஆமாம். அது வந்து இப்போ மாறிடுச்சு. இப்போ யூபிஐ காலம்னா மொபைலில் டக்குன்னு தட்டினா பணம் போயிடும். அந்த பணத்தை நீங்கள் தொட்டு பார்க்கல, அந்த பணத்தோட ஃபீலிங் கிடையாது. குழந்தைக்கு பணம் அப்படின்றத எப்போ நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க? அந்த சின்ன வயசில் ஒரு காயின்றதையோ இல்லை ரூபா நோட்டையோ சொல்லணும். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி அந்த உண்டியல் கல்ச்சரை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகே. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஒரு உண்டி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய உண்டி, உடைக்கிற மாதிரி உண்டி கிடையாது, ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 100 ரூபா டெய்லி குழந்தை கையில் கொடுத்து நீ சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். டெய்லி வந்து அந்த உண்டியலில் போட்டுட்டோம். மந்த் வெடிவில் வந்து 3000 ரூபா இருக்கும் கையில். அந்த குழந்தையோட பேரில் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ மைனர் பேரில் வந்து சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த 3000 ரூபாவை அதில் டெபாசிட் பண்ணுங்கள், அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாலே குழந்தைக்கு ஒன்று வந்து நான் சேவ் பண்ணுறோன்றதும் தெரியும். ரெண்டாவது வந்து அது வளர்ந்து வரும்போது ஒரு 10 வயசு 11 வயசுலாம் வரும்போது அது ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றதும் தெரியும். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்ற விஷயமும் தெரியும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அந்த வயசில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த குழந்தை வந்து சேவ் பண்ணுறதுலையோ இல்லை பணத்தை ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறதுலையோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே சார். இப்போது சைல்டுக்கு எப்படி சேவ் பண்ண சொல்லித்தரதுன்றது அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேர்ள் சைல்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம ஃபியூச்சர் பிளான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபியூச்சருக்கு நம்ம எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது முதல்ல கேர்ள் சைல்டுக்கு? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன சுகன்யா சம்ரிதியே ஒரு ஆப்ஷன் தான். சுகன்யா சம்ரிதி வந்து ஒரு டெட் ஓரியன்ட் ஆப்ஷன். ஓகே. 8.2% இன்ட்ரெஸ்ட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 11 வயசுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும், அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்க முடியாது. 18 வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு போர்ஷனை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். 21 வயசில் மெச்சூர் ஆகிடும். சிம்பிளாக 250 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2 எவ்ரி குவார்ட்டர் மாறலாம். ஸோ இந்த வந்து சுகன்யா சம்ரிதியோட ஒரு பேஸ் விஷயம். இதுக்கு முன்னாடி ஆர்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ சுகன்யா சம்ரிதி வந்து அதோட அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் டாக்ஸ் ஃப்ரீயும் கொடுக்கறதுனால அது ஒரு நல்ல விஷயம். பட் அது வெல்த் கிரியேஷன் ஆப்ஷனா அப்படின்னு பார்த்தோன்னா அது ப்ராபப்ளி அவ்வளோ அளவுக்கு வெல்த் கிரியேட்டிங் ஆப்ஷன் கிடையாது. இது தவிர உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சைல்டு ஃபண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறதுனால அடிக்கடி தேவையும் இல்லாததுனால அந்த ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் அவங்க டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக வந்து சைல்டுக்கு சேவ் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு நிறைய பேரும் தெரிவிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கா சார்? டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக ஏதாவது பிளான்ஸ் இருக்கா சைல்டு சேவிங்ஸ்? இது இப்போ நம்ம சொன்ன சுகன்யா சம்ரிதி வந்து டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக 8.2% கிடைச்சிட்டு இருக்கு. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுனாலும் பெரிய டாக்ஸ் எல்லாம் கிடையாது. மெச்சூரிட்டியில் வந்து ஒரு 12.5% கேபிட்டல் கெயின் டாக்ஸ் போக போகுது. 12.5% நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு அதில் 12.5% கொடுத்தீங்கன்னா கூட வந்து பெரிய இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12% வந்து ஓவர் 15 to 20 இயர் பீரியட் கிடைக்குது அப்படின்னா அதில் 12.5% என்னன்னா மேக்ஸிமம் ஒரு 2% போகும். ஸோ நெட்டாக அவங்களுக்கு வந்து 10% வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கையில் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது தவிர யூலிப்ஸ் இருக்குது. சைல்டு யூலிப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு அளவுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். 5 லட்சம் வரைக்கும் வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சைல்டு எஜுகேஷன் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அது நிறைய பேர் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது எந்த விஷயத்தில் கரெக்டு சார்? அது என்னென்னலாம் கிடைக்கும் நம்ம அப்படி எடுக்கிறதுனால?
இப்போ சைல்டு பாலிசி அப்படின்றது வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய பேரண்ட்டை கவர் பண்ணுறது. ஓகே. சைல்டு அப்படின்றதுக்கு வந்து சைல்டு பேரில் ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஓகே. அவங்க பேரில் வந்து பாலிசி அவங்களுடைய லைஃப்பை கவர் பண்ணக்கூடாது, அவங்களுடைய பேரண்டோட லைஃப்பை கவர் பண்ணணும். ஏன்னா பேரண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சைல்டுக்கு வந்து அந்த பெனிஃபிட் போய் சேரணும் அப்படின்றது தான் அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸு. அந்த நேரத்தில் வந்து ஏதாவது பேரண்ட்டுக்கு ஏதாவது ஆகிற நேரத்தில் இவங்களுடைய படிப்போ இல்லை இவங்களுடைய கல்யாணமோ தடைப்படக்கூடாது. அதுக்காக நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் இது யூலிப்பாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு டேர்ம் பிளானை வச்சுட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோட கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டேர்ம் பிளானை வச்சுட்டு ஒரு சுகன்யா சம்ருத்தி ஸ்கீமோட கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷனோட பண்ண முடியும். இதை மாதிரி அவங்க வந்து யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தே கேன் கிரியேட் அ குட் வெல்த். ஓகே சார். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சைல்டு சேவிங்ஸ்க்குன்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நான் வந்து பிபிஎஃப்ல போட்டுடுறேன் என்னோட காசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க என்ன லூஸ் பண்ணுறாங்க சார் இதனால? மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் பிபிஎஃப் அப்படின்றது ஒரு பெரிய டிபேட். ஓகே. பிபிஎஃப் வந்து 15 இயர்ஸ் எனிவே நான் 15 இயர்ஸ் சேர்க்க போகிறேன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அந்த 15 இயர்ஸ் ஹொரைசன் வந்துருச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ரிஸ்கி ப்ராடக்ட்டே கிடையாது. ஸோ 15 இயர்ஸ் ஹொரைசன்றது ஒரு மார்க்கெட்டில் 1 or 2 சைக்கிள்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துடும். ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் கிடையாது. ஆனால் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ 7% உங்கள் பணம் காம்பவுண்ட் ஆச்சுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும். 12% காம்பவுண்ட் ஆச்சுன்னா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும். ஸோ எத்தனை தடவை உங்கள் பணத்தை பெருக்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் போது உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வெல்த்தானது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலையோ இல்லை நல்ல ஒரு படிப்பையோ நீங்கள் கொடுக்க முடியும். சார் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, என் குழந்தை ஒரு படிப்பை வந்து ஆசைப்படுது, ஆனால் அதனால் கொடுக்க முடியல, ஏன்னா அதுக்கு அவ்வளோ நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போலேருந்தே இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ நான் இருந்தே என் குழந்தையோட ஃபியூச்சருக்கு நான் பிளான் பண்ணணும், என் குழந்தை கேட்குறத நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் மாதம் எவ்வளோ சார் சேர்த்து வைக்கணும் என் குழந்தை பேரில்? இப்போது அந்த குழந்தைக்கு வந்து எத்தனை கோல் ஒன்று இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பிளான் பண்ண முடியும். ஓகே. ஒரு 15,000 ரூபா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். 15,000 ரூபா அப்படின்னா அந்த குழந்தையோட 17 வருஷத்தில் ஓகே அது வந்து 1 crore மாறிடும். 12% காம்பவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே. 15,000 ரூபா பர் மந்த்து 17 இயர்ஸ் பண்ணிட்டு வரும்போது 1 crore ஆகிடும். ஏன் 17 இயர்ஸ் என்னன்னா அந்த டைமில் 12th முடிச்சிருக்கக்கூடிய டைமு. ஸோ காலேஜுக்கு ஏதாவது ஃபீஸ் தேவைப்படுதுன்னா அந்த பணத்துலேருந்து நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸாக விட்டிங்கன்னா அந்த 1 crore ஃபர்தராகவும் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்பஸ் இது பண்ண முடியும். ஏன் 15,000 தான் சேர்க்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 5,000 கூட பண்ணலாம், நீங்கள் 3,000 கூட பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இப்போ 3,000 பண்ணுறவங்களுக்கு 20 லட்சம் கையில் இருக்கும். எஸ்ஐபி வந்து பேரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ ஒரு குழந்தை பிறகுது சார், அதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ணணுமா? அதாவது கார்பஸ் கிரியேட் பண்ணி வைக்கணுமா? ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் நீங்கள் பார்க்கணுன்றீங்க. அவங்க ஒரு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே அக்கௌண்ட்லேயே கண்டினியூ பண்ணுறது பெட்டரா, இல்லை சைல்டுக்குன்னு தனியாக ஏதாவது? சைல்டுக்குன்னு ஏன் இந்த ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் சைல்டுக்குன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்து அவங்களுடைய கார்பஸ்லேயே சைல்டு கார்பஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேறு நீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து ஹவுசிங் போகிறாங்க அப்படின்னா ஒரு மார்ஜின் பணம் தேவைப்படும், இல்லை வேற ஒரு காருக்கு போகிறாங்கன்னா கார் லோனுக்கான மார்ஜின் பணம் தேவைப்படும். இந்த மாதிரி நீடு வரும்போது நீங்கள் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் நீங்கள் பிரித்து வச்சுக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ குழந்தைக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தையோட பேரை போட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தொட மாட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். சைக்கலாஜிக்கலி நீங்கள் குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையோட பேரில் ஒரு அசெட் இருக்கும்போது டெஃபினட்டாக இது இருக்கும். இல்லை அந்த டிசிப்ளின் இருக்குது, என் பேர்லேயே வச்சு என் குழந்தைக்கு வந்து நான் சேர்க்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பேர்லேயே பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு காலேஜ் போகிற பையன் வந்துட்டு இப்போ ஒரு வண்டி கேட்குறான் அப்படின்னா வீட்டில் வாங்கி கொடுத்துட்றாங்க, இஎம்ஐயும் அவங்களே தான் கட்டுறாங்க. இது ஒரு கரெக்டான விஷயமா சார்? நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற பையனாகவே இருக்கட்டும், பேரண்ட்ஸ் தான் அந்த பேர்டன் எடுத்துக்கிறாங்க. பையனுக்கு நான் இதை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. பையன் சம்பாதிக்கிறான்ல, அவனை எதுவுமே பண்ண சொல்கிறது இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எப்படி நம்ம வந்து இதை போர்ட்ரே பண்ணுவோம் சார்? ஒரு விஷயம் வந்து இப்போ பையன் கேட்குறான், சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிட்டான், ஆனால் நம்மக்கிட்ட தான் கேட்குறான் அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது சார்? 2 விதமான இதுவாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து காலேஜ் போகிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு இன்கம் இருக்காது. அவங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு 2 வீலர் தான் பெஸ்ட்டான டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் வாங்கி கொடுக்குறது தப்பு கிடையாது. அஸ் எ பேரண்ட்டாக வாங்கி கொடுக்குறது தப்பு கிடையாது. பஸ் இருக்கலாம், பஸ்ஸு கூட 2 வீலர் பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கி கொடுக்குறது தப்பு கிடையாது. பட் 2வது விஷயம் நீங்கள் சொன்னீங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து இண்டிபெண்ட் லெவலுக்கு போக போகிறாங்க. ஸோ அவங்கள திருப்பி நீங்கள் டிபெண்ட் ஆக்கிடாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து வருமானத்துக்குள்ளே எப்படி வந்து செலவு பண்ணணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு வருமானம் வர்றது எக்ஸ் அமௌண்ட்னா அந்த எக்ஸுக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ணணும்,
30,000 salary அப்படின்னா 30,000க்குள்ள எப்படி என்னோட எக்ஸ்பென்சஸை கட்டுப்படுத்தி கொஞ்சம் வந்து சர்ப்ளஸ் வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி அவரோட பேரில் கடன் வாங்குறது ஒரு விவேகமான ஒரு செயல் கிடையாது. லாங் டேர்மில் அது வந்து அவங்களுடைய பிஹேவியரையும் அஃபெக்ட் பண்ணும், உங்களுடைய கார்பஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன் சார், எங்கள் அம்மா பட்ஜெட் போடுறப்ப நான் ஒரு சில நேரம் பார்த்துருக்கேன். இப்போது பட்ஜெட்டிங்கில் வந்து குழந்தைங்களே இன்க்ளூட் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா சார்? எந்த வயசுலேருந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும்? ஒரு வீட்டோட பட்ஜெட் எழுதுறப்போ எந்த வயசுலேருந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு எழுதணும்? நிறைய நேரத்தில் நாங்கள் சொல்கிறது வந்து அந்த குழந்தைக்கு எப்போ புரிய ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் பண்ணணும். ஜென்ரலாக அது வந்து ஒரு 11-12 இயர்ஸில் வந்து அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேச போகிறது வந்து குடும்பத்தோட ஃபினான்ஸ். உங்கள் குடும்பத்தோட ஃபினான்ஸ் அது வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுன்னா வெளியில் போய் ஓப்பனாக சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு பயமும் இருக்குது. அது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு 11-12 இயர்ஸ் ஆனோன்னா ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, இதை பேசலாம், இது பேசக்கூடாது, இதை புரிஞ்சிக்கலாம், இதை வந்து தனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திறன் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பித்து பட்ஜெட்டை சொல்லிக் கொடுத்து, சேவிங்ஸை சொல்லிக் கொடுத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து நிறைய புரிதல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே வந்து அதோடைய வெல்த்தை வந்து டெவலப் பண்ணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.